ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். வெந்தயம் தாங்க. அது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்னெல்லாம், அது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதோட நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, வெந்தயம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வெந்தயத்தில் என்ன பயன்கள் இருக்குது, அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் ஒரு குளிர்ச்சி வாய்ந்த ஒரு பொருள்னு தான் சொல்லணும். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது வெந்தயத்தில். இந்த வெந்தயம் பல வகையான ஆரோக்கியமான பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த வெந்தயம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாக இது இருக்குது. இந்த வெந்தயம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை சாப்பிட்லாம். அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கும்ல, அதனால் வரக்கூடிய கடுமையான வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ஒரு மருத்துவ பொருளாக இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த சிறுநீரக பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் தினமும் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அந்த சிறுநீர் மூலமாக வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா, இதில் இன்னொன்று என்னென்னா, செரிமான பிரச்சனைக்கு இந்த வெந்தயம் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இதுக்கு இது பயன்படுது. இந்த வெந்தயத்தில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, புரோட்டீன், கால்சியம், கனிமம், அப்புறம் கார்போஹைட்ரேட்கள் ஆகிய சத்துக்கள் அதிக அளவு இந்த வெந்தயத்தில் இருக்குது. அதனால் செரிமான பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வரும்போது உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் செரிமானத்துக்கு. அப்புறம் என்னென்னா, இது மலச்சிக்கலுக்கு இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம். அதாவது வெந்தயத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் என்னென்னா, இதய நோய் இருக்கிறவங்களும் கூட வெந்தயத்தை சாப்பிட்லாம். இந்த இதய நோய் சரி செய்கிறதுக்கும் இந்த வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்தில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது. இதனால் இதய நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த வெந்தயம் குறைக்குது. அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் பயன்படுது. அப்புறம் இதய நோய் வராமல் இருக்கவும் இந்த வெந்தயத்தை தினமும் சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, உடல் சூடு குறையிறதுக்கும் இந்த வெந்தயம் பயன்படுது. உடல் சூடில் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை நம்ம நிறையவே சந்திச்சிட்ருக்கோம். உடல் சூடு எல்லாருக்குமே இருக்குது. யாருன்னா ஒர்க் பண்ணுறவங்க, உட்காந்து வேலை பார்க்குறவங்க, நிறைய பேருக்கு
இப்போ எல்லாமே நார்மலாகவே எல்லாருக்குமே உடல் சூடு அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல வந்து கொஞ்சம் வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வீட்டில். அதே மாதிரி தினமும் காலையில் இதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை சீராக இருக்கும், உடல் சூடு வந்து குறையும். இப்படி நிறைய வந்து பிரச்சனைக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து நமக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து அப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றது மூலம் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் சரியாகுதுன்னு பார்த்திங்கன்னா, உடல் சூடு குறையுது, மலச்சிக்கலை சரி பண்ணுது, இதய நோய் வராமல் பார்த்துக்கிறது, செரிமான பிரச்சனைக்கு உதவுது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் ஏங்க நம்ம இவ்வளோ சத்தும் இவ்வளோ அதாவது இவ்வளோ எனர்ஜி நமக்கு வந்து இவ்வளோ நோய் பிரச்சனை இவ்வளோ நோயை நமக்கு சரி பண்ணுது அப்படின்னாலே இது ஒரு இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் தானே. நம்ம டெய்லி சாப்பிடும்போது ஒரு கொஞ்சோன்னு ஒரு உத்துணுன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரொம்ப கூட வேண்டாம், ஒரு 10 சீரகம் 10 இல்லை 15 வெந்தயம் வாயில் போட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா இந்த இவ்வளோ பிரச்சனையும் சரி செய்யுது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணலாமா சொல்லுங்கள். அதனால் நீங்களும் இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியமாக இருங்க, உடம்பை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த டிப்ஸை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு இயற்கையான இது தான், கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. வெந்தயம் வந்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால் ரெகுலராக எல்லோரும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.